ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஒரு ஜாதியை வச்சு மிரட்ட முடியாது. நீ என்ன ஜாதியா இருந்தா என்ன? நீ ஹிந்துவே இல்ல. எப்படி காப்பு விடாம அடிக்கிற? பிரதம மந்திரி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், உள்துறை அமைச்சர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், 17 கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரங்க. அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீதான் என்ன பத்தி கேவலமா பேசியிருக்க. 17 மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் ஆட்சி. தமிழ்நாட்டு கவர்னர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன். பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. தமிழ்நாட்டில் கூடிய விரைவிலும் ஆர்எஸ்எஸ் ஆட்சி. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. டேனியல் திருமுருகன், தோளாந்துருத்தி இவங்களை உருவானாத்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உனக்கு எப்படா தெரியும்? யாரா இருந்தாலும் அப்படிதான்டா கேட்பாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியலையா? அப்படியே உன் மூஞ்ச பாரு. ஐயோ, வாழ்க்கையில எத்தனை டிஜிபியை பார்த்துட்டோம். வைகுண்டு 2, ராஜகோபால், ராஜசேகர நாயர், எத்தனை டிஜிபி பா, எத்தனை கமிஷனர். அப்ப நாங்க யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத, வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பரை நாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஐயர்கள் எல்லாம் பாவங்க. நான் ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும். இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஒரு மார்க்கமான ஐயருங்க பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தப்பாலாம் கணக்கு போட்டுறாதீங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. எல்லாம் பகத்சிங் வரலாறு படிச்சுட்டு வந்தவங்க. கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. பூரா வாஞ்சிநாதன் வகையரா பூரா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? போனா நாங்க மட்டும்தான் போவோம் இல்ல, ஆஷை சுட்டு கொண்டுட்டு தான் சூசைட் பண்ணிக்கிறது. சுட்டுட்டியா? இன்னும் இல்லைங்க. நாளைக்கு சுடுவியா? கண்டிப்பா. சுட்டா தலை எனக்கு. சரி. திருமாவளவனை போட்டுட்டு தான் ஒதுங்குவோம் ஒழிய பொட்டத்தனமா திருமாவளவனை பார்த்துட்டு ஒதுங்க மாட்டான். நான் 44 வருஷமா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணின்னு இருக்கேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். ஹனுமன் சேனை ஆரம்பிச்சு 23 வருஷம் ஆச்சு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ரொம்ப நல்லா வர்றான் சொம்ப எடுத்து உள்ள வைன்ட்டு. குட்டி எல்லாம் பஞ்சு டயலாக் பேசுதடா. ஃபீல் பண்ணாத மச்சான். முடிச்சவக்கி கேப் மாதிரி கேன போய் அத்தனை பேரும் அந்த கூட்டத்தில் இருக்கான். சாமி நம்ம பார்த்து வைகோ, இந்த அண்ணாமலை நண்பரைத்தான் பார்த்திருக்கேன். இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. 420 கேஸ் மாட்டி வச்சிருப்பான். 1 டன் கேஸ்ல ஒரு மொட்டை, ஒரு சொட்டை, ஒரு குட்டை, ஒரு தாடி. அவன் சொன்னதெல்லாம் உங்களை தான். வேல் எடுத்துட்டு போறேன்னாரு. உன் கரடியே கருணப்பா, கையில ஒரு தங்க வேலை வச்சுக்கிட்டு எடுத்துக்க ராஜா எடுத்துக்க ராஜா நீ சொல்றது எனக்கு தாப்பா எடுபடாம போச்சு. எடுத்துக்கிறப்பா, எடுத்துக்கிறப்பா. அவர் என்ன அருவாளை எடுத்துட்டு போறாரு? அடங்க மறு, அத்தி மீறு, ஆளை வெட்டு. யாரா இவன்? கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது. வேஷம்லாம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி கொண்டு வந்துறீங்க. ஏன்னா பல பேர் சட்டை கட்ட வேண்டி இருக்கும். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரியும். எடப்பாடிக்கும் பக்கு பக்குங்க, சொட்டா ஜெயக்குமாருக்கும் பக்கு பக்குங்க. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட? பேட்டி வேகமா கொடுக்கலாம், பேட்டி காணாம போயிடும். இப்படி மங்களகரமா இருந்துட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? அவன் தான் வச்சிருக்கான்ல அமித்ஷா, ரெடியா ஆளுங்க 10 டிக்கெட் இருக்குங்க. அவனை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல. இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது. தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா 3 டிக்கெட் அதிகமா ஒதுக்கி இருக்கிறான். எப்ப எவன் வேட்டி உருவான்னு தெரியாது.
மனசுல இன்னும் நாங்க 20ல தான் இருக்கோம். இன்னும் 20 தான். எடுத்துட்டு ரோட்ல இறங்குனா குறைஞ்சது 30 தலையை கவுத்துட்டு தான் போகும். சுடுகாட்டுல செட்டில் ஆகுற வயசுல லைஃப்ல செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீல எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகர்ல இங்கேயே செட்டில் ஆயிருவீங்கடா. போங்கடா போங்க. இப்ப இதுக்கு வர்றதுக்கு எத்தனை பூத்துங்கிறீங்க? மதுரை, நாகமலை, புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், திருநெல்வேலியில இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், துபாயில இருந்து ஒரு சிறுத்தை சீருது. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அதிகமா சீரக்கூடிய வந்தானா இந்த மேடால அத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம். ஒன்னும் ஆட்டவும் முடியாது, புடுங்கவும் முடியாது. ஆட்டி பாருங்க. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். நாங்க பேசுனா கோபம் வரும் பல பேருக்கு. நரேந்திர மோடி பத்தி பேசுறீங்களே, உலகமே பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் உன்னதமான தலைவன் நரேந்திர தாமோதர் பாய் மோடி. அமைச்சரே, இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம். உலகத்துல 38 நாடுகளுடைய தலைவன் மோடி வந்தா எழுந்திருச்சு நின்று சல்யூட் அடிக்கிறான். உன்னை யாருக்கிட்ட தெரியும்? ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். நீ ஏன்டா அழுகுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. குதிமோனங்கள்லாம் கூட்டு வந்து கூட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு, ஐயா எடப்பாடியார எங்க ஊருக்காரர், நீங்க கொங்குமண்ணு பேரை காப்பாத்துங்கப்பா, இந்த பைத்தியார பசங்களை எல்லாம் சென்னையில ஓட விட்டீங்கன்னா உங்க வேட்டியை வந்துடும், ஜாக்கிரதை. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க? அன்பு சகோதரரே, உதவி ஆணையர் அவர்களே, ஆய்வாளர் அவர்களே, இதே வேளச்சேரி மெயின் ரோட்ல கொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. தொண்டனை கூட்டிட்டு மப்பா போட்டு போனா கொரோனா வராதா? ஏப்ரல் ஃபூல். ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கம் போட்டா கொரோனா வரும், கொரோனா சொல்லிச்சா? ஐயோ ஐயோ, யார்கிட்ட சொல்லிச்சு கொரோனா தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அரை மணி நேரம் போட்டா இப்ப 1/2 மணி நேரம் கூடணும். 1/2 மணி நேரம் பேசினா கொரோனா வராதா? வரும்னா வரும்டா. 2 பேரும் கொரோனால படுத்துட்டு தான் எழுந்திரிச்சு வந்திருக்கோம். என்னடா பாக்குற பண்ணி பயல புரியுங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. பிரதம மந்திரி ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், உள்துறை அமைச்சர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், 17 கவர்னர் ஆர்எஸ்எஸ் காரங்க. யோ மரியாதையா பேசியா, அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போறாரு.